ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, நாளை விடுவதற்குள்ளாகவே, இன்னைக்கு எப்படியாவது இன்று இரவுக்குள்ளாகவே என் வார்த்தைகளை நீ கேட்டுட்டினா, நாளை மதியம் 3 மணிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில வந்து சேரும். ஆமேன் செல்லமே. அது என்ன 3 மணிக்குன்னு கேட்குறியா? எப்போதுமே ஒவ்வொரு மனுஷன் செய்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அவனுக்கு மும்மடங்கு பலனை கொடுப்பதுதான் இந்த சாயப்பாவின் வழக்கம். ஒவ்வொருத்தனுக்கும் மனசுக்குள்ள என்ன எதிர்பார்க்குறானோ, அது ஆசையோ விருப்பமோ எதிர்பார்ப்போ எதுவாக இருந்தாலும் அதை மும்மடங்கு அவனுக்கு பலனாக கொடுப்பேன். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நீ எதிர்பார்த்த விஷயங்களை உனக்கு மும்மடங்கு வெற்றிகரமாக ஆக்கி கொடுப்பதற்காக நாளை மதியம் 3 மணியை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். கண்டிப்பா நீ எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் உன் கைகளில் வந்து சேரப்போகுது. இனிமே நீ வெற்றி வருவதையும் மகிழ்ச்சியாய் வாழ்வதையும் யாராலும் தடுக்க முடியாது. உன்னை வீழ்த்த மற்றவங்க எதை பயன்படுத்துகிறாங்கன்னு இனிமேலாவது தெரிஞ்சுக்கோ. எப்போதும் மனசை தைரியமாக வச்சுக்கோ, தெம்பாக வச்சுக்கோ. நீ தெளிவாக இருந்தாலே உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என் செல்லமே. நீ நினைக்கிறதும் ஆசைப்படுறதும் நடக்கவே மாட்டேங்குதுன்னு நம்பிக்கை இன்றி நாட்களை வீணாக்க வேண்டாம். இந்த சாயப்பா உன் கூடவே இருக்கும்போது கண்டிப்பா உன் துக்கமெல்லாம் விலகி போய் உனக்கான நல்லது நடக்கும். இப்போது உனக்கான நல்லது நடப்பதற்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. நீ எப்பவுமே புன்னகை பூத்த முகமாக இருந்தாதான் இந்த சாயப்பாக்கு பிடிக்கும். எது நடந்தாலும் நீ வருத்தப்படக்கூடாது. கூடிய சீக்கிரம் நாளை மதியத்துக்குள்ளாகவே உன் மனசை மகிழ்விக்கக்கூடிய நல்ல நிகழ்வை நான் நடத்தி கொடுக்கிறேன். இப்போது நீ குழப்பத்திலும் கவலையிலும் இருக்கிறாய்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில இருக்கிறது எவ்வளோ பெரிய சோதனை, எவ்வளோ பெரிய கஷ்டம்னு என்கிட்ட வந்து நீ சொல்லாத. உனக்கு துணையா இந்த சாயப்பா எவ்வளவு பெரிய சக்திசாலியாக இருக்கேன்றத உன் பிரச்சனைகளிடமும் உன் துக்கத்திடமும் போய் சொல்லு. உனக்கான நல்லது நிச்சயமா நடக்கும். என் வாழ்க்கை எப்போ மாறும், எனக்கு எப்போ நல்லது நடக்கும்னு காத்திருந்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்ட உனக்காகவே எல்லா கஷ்டங்களையும் துரத்தி அடிக்க வந்துட்டேன். நீ பொறுமையாக இருந்தீனா உனக்கான விஷயம் சரியான நேரத்தில் நிச்சயம் நடக்கும். உனக்கு என்ன வேணுமோ அதை நான் நிச்சயமா நடத்தி தர்றேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் என் செல்லமே. மனசுக்குள்ள அதை இதையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காம இந்த சாயப்பாவை நம்பி ஓடிவா. மனம் நொறுங்கி போய் கவலையிலும் குழப்பத்திலும் இருக்கும் உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரேன். உன் கண்களில் வரியும் கண்ணீர் துளிகளை துடைத்து உனக்கான நல்லதை கனகச்சிதமாக உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுக்கிறேன். எந்த உறவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் நீ எல்லாரிடமும் ஒரே மாதிரி அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் வையே. யாரிடமும் அதிக அன்பை நீ கொடுக்கவும் வேண்டாம். அதிக அன்பை கொடுங்க, என்கிட்ட பாசமா இருங்க, எனக்கிட்ட அக்கறையோட இருங்கன்னு யாரையும் நீ கட்டாயப்படுத்தவும் வேண்டாம். உன்னை நோக்கி வருவதை நேசி, உன்னை விட்டு விலகி போவதை நீ ஒருபோதும் யாசிக்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் உனக்கு வருத்தத்தையும் கோபத்தையும் கொடுக்குதுன்றதுக்காக நீ அதையே யோசிச்சு யோசிச்சு ஆனந்தத்தை இழக்காதே. எது எப்படி நடந்தாலும் அதை உனக்கு மாற்றி அமைக்கவும் உனக்கு நல்லதை நடத்தி தரவும் இந்த சாயப்பா இருக்கிறேன் அல்லவா. உனக்காக நான் இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். உன் மனபாரம் அனைத்தையும் என் மேலே இறக்கி வச்சிரு. உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை மிக பெரிய அளவில் நான் வரவழைக்கிறேன். நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறியோ, எதை கேட்கிறாயோ அதை உனக்கு சிறப்பாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் குணம் அறியாதவர்களும் உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் கூட கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் அவசரப்படாம பொறுமை இழக்காம இரு. கூடிய சீக்கிரம் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன். உன் கர்மாக்களையும் கஷ்டங்களையும் முறியடிச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். இப்போதே உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை எல்லாம் துரத்தி அடிச்சு இடைஞ்சல்களை எல்லாம் விலக்கி அடிச்சு உனக்கான வசந்தத்தை வரவழைக்க போறேன். இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீயும் மனசை போட்டு குழப்பிக்காம செய்ய வேண்டிய வேலைகளையும் கடமைகளையும் மட்டும் செய்ய. ஓ மனசு இப்போது சோம்பலாக இருந்தாலும்
சோம்பேறித்தனப்படாமல் அந்த சோம்பேறித்தனத்திடம் அடிபணிஞ்சு போயிடாம நீ உற்சாகமாக உன் வேலைகளை செய்யணும். உனக்கு என்ன கிடைக்கணுமோ, நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அது எல்லாமே சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இது உன்னுடைய முன்னேற்றத்துக்கான காலம். அதனால மனசளவில் பின்தங்காமல் உற்சாகமாக உழைச்சினா கண்டிப்பாக உனக்கான மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் இந்த சாயப்பா நானே உன் கைகளை ஒப்படைப்பேன். என் நிலைமை எப்போது மாறும்ன்ற ஏக்கத்தோடு காத்திருந்த உனக்காகவே உன் நிலைமையை நீ நினைச்சதை விட சிறப்பாக மாற்றி காட்டுறேன். என் செல்ல பிள்ளையானனே, எதுக்காகவும் கவலைப்படாத. நீ விரும்பிய வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போறேன். நீ என்கிட்ட கேட்டதை விட இப்போது நான் உனக்கு கொடுக்க போகும் வாழ்க்கை நிச்சயம் நிம்மதியானதா, சந்தோஷமானதா, நிரந்தரமானதாக இருக்கும் என் செல்லமே. நீ செஞ்ச தானமும் தர்மமும், நீ செய்த பாவமும் புண்ணியமும், நீ கொடுக்கிற மதிப்பும் மரியாதையும், நீ செய்த துரோகமும் சூழ்ச்சியும் ஏமாற்றமும், இது எல்லாமே மறுபடியும் மறுபடியும் சுற்றி சுற்றி உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு சிறப்பாக பல மடங்கு செய்யுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போவும் எல்லாருக்கும் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உனக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு இந்த சாயப்பாவுக்கு தெரியும் என்பதால் அதை அப்போது சரியான நேரத்தில் நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைக்காம போனதை நினச்சி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உன் சந்தோஷத்தை நீ எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் உன் கவலைகளையும் கண்ணீரையும் உன் வருத்தத்தையும் வேதனையும் வேறு யாருக்கிட்டையும் சொல்லாமல் இந்த சாயப்பாவிடம் மட்டும் வந்து சொல்லு. உன் மன அழுத்தத்தை போக்கி வருத்தத்தை நீக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். சிக்கலும் பிரச்சனையும் எது வந்தாலும் நீ நேர்மையா, பொறுமையா, எளிமையா இருக்க கற்றுக்கோ. அதிகாரம் வரும்போது ஆணவத்தோடு இருக்காம பணிவா இருக்க கற்றுக்கோ. கோபம் வரும்போதும் நீ அமைதியாக இருந்துவிடு என் செல்லமே. நீ கடந்து வந்த கஷ்டங்களையும் நீ கடந்து வந்த கஷ்டமான பாதையையும் அனைத்தையும் நான் அறிவேன். இப்போ நீ இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கே நீ எவ்வளவு கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் கடந்து வந்தனு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இனிமேலும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சிருக்க. உன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனையும் கஷ்டமும் துன்பமும் இருந்த போதும் நீ யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. அப்படிப்பட்ட உனக்கு நான் எல்லா நன்மைகளையும் கொடுக்கணும் அல்லவா? அதனால தான் நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். நீயும் மனசுல எதையும் யோசிக்காம சந்தோஷமா வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல நல்ல மாற்றங்களை நான் வரவழைக்கிறேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ எப்போதும் எந்த விஷயத்தையும் என்னால் முடியாதுன்னு மட்டும் சொல்லாத. நம்பிக்கையோட நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன். எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்த உனக்கு இந்த சாயப்பாவின் துணையோடு இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றி உண்டாகும்.